Good morning students. நம்ம Rdbms Unit 2 Model 8 வந்து build in function வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ப்ரீவியஸ் மாடலில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இதில் வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன், அக்ரிகேட் ஃபங்க்ஷன், கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இதை பற்றி இந்த யூனிட்டில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடலில் டிஸ்கஸ் பண்ணி பேச போகிறோம். ஸோ built-in functions. ஸோ built-in functionsங்கிறது வந்து we can manipulating the various data items. ப்ரீவியஸாக இருக்கிறதுலையே நம்ம பண்ணுறது. இதுக்கு வந்து we can those the functions accepting the 0 or more argument. அதாவது சம்டைம்ஸ் வந்து we can getting on the system informationsஐ கெட் பண்ணுறதுக்கு வந்து 0 argument. இதே இது நம்ம யூஸருடைய இன்புட் டேட்டா கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கையோ இல்லைனா ஒரு கேரக்டரையோ பண்ணும்போது ஒரு இன்புட் கொடுப்போம். ஸோ தட் இஸ் த ஆர்குமெண்ட். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு we can calculate and we can returning on the value. ஸோ இதில் வந்து ஸ்பேசஸ் ஆர் around the functions argument. ஸோ இதில் கிளாஸிஃபைட் வந்து டூ டைப்ஸ். ஒன்று சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்கேலர் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து குரூப் ஆர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன், டேட் அண்ட் டைம். we can returning the single value. சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் we can returning on the only one single value மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் இருக்கிற சம் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது வந்து ASCII, this is the returning the numeric value of the leftmost characterன்னு வரும்போது this is the returning the character of the each integer passed. கேரக்டருடைய லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு character underscore length. candidate கன்கார்னேட்டுங்கிறது வந்து to be merging the two strings. ஸோ அதுக்கு கன்கார்ட்ங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஹெக்ஸாங்கிறது வந்து ஹெக்ஸா ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ் ஆர் டெசிமல். நெக்ஸ்ட்டு இன்சர்ட், அதாவது ஒரு ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இன்பிட்வீனில் வந்து ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் த லோவர் கேஸ். நம்ம லோவர் கேஸை கன்வெர்ட் பண்ணலாம், அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம அதாவது நம்ம டேபிளில் இருக்கும்போது ரெக்கார்ட்ஸஸ் வந்து நம்ம எனி ஃபார்மேட்டில் பண்ணலாம். பட் நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு அப்பர் கேஸில் அதை டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சோம்னா அப்பர் ஆஃப் நேம்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் வந்து அப்பர் கேஸ்லேயே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் த லெஃப்ட்மோஸ்ட் கேரக்டர். திஸ் த லெஃப்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது. என்ன கேரக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ் இன் பைட்ஸில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் திஸ் இஸ் த லைக், நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன் மேட்சிங்ஸில் யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வி ஹவ் கிவிங் ஆன் த ஸ்பெசிஃபைட் த ஸ்பேஸ். ஒவ்வொரு கேரக்டருக்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோன்னு நினச்சோம்னா நம்ம ஸ்பேஸுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் கம்பேரிங் த டூ ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்குறது. மிட்டில் வந்து நம்ம டேட்டா கொடுக்குறது. ரிப்பீட்னு கொடுக்குறது ஸ்ட்ரிங் தட் ரிப்பீட் எ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். எத்தனை தடவை வந்து அந்த டேட்டா வந்து நமக்கு ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கணும். ரீப்ளேஸ், இப்போ ஏங்கிற லெட்டருக்கு பதிலாக நம்ம எல்லுங்கிறது கொடுக்குறோம்னா ரீப்ளேஸ், அந்த ஒரு பர்டிகுலர் லெட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீப்ளேஸுங்கிறது கொடுக்குறோம். இன்னொன்று வந்து ரிவர்ஸ், டு பி ரிவர்ஸிங் ஸ்ட்ரிங்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் மோஸ்ட் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுக்கும். திஸ் இஸ் த அப்சல்யூட் வேல்யூ, சீலிங்ஸ் வேல்யூ, நெட் சீலிங்ஸ், cosines, exponent, floor, logarithmic, natural logarithmic, log, first argument. This is the base 10 of the logarithmic value. This is the base 2 of the logarithmic value. This is the remainder value, pi value, power, round, sine. This is the sine of the argument. This is the sine and cos, and the square root of tan value and tan get the value. So these are the some of the arithmetic value. அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம். இதெல்லாம் புக்கில் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்கு. we can possible to try out the examples. இது வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் த ஆடட் டைம், ஆடட் டேட், கரண்ட் டைமு. ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டேட் டிஃப்ரென்ஸு. ஸோ we can subtracting ஸோ வந்து 2 டேட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டேட் நேம், டே ஆஃப் மந்த், டே ஆஃப் வீக், மந்த்து, நவ். So this is the 2 date, 2 seconds. We can returning the value month to be return the month from the date placed, date passed, return the name of the month, return the current date and time. So nowங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கரண்ட்டுடைய டேட்டு டைமை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டு சிஸ்டமுடைய டேட்டு, நவ்னாலும் சரி சிஸ்டம்ஸ் டேட்னாலும் சரி we can the current அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இருக்கும்போது இந்த சிஸ்டம் டேட்டுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டைமு, ஸோ 2 டேட்ஸு, 2 செகண்ட்ஸு, வீக் டே. ஸோ we return the week number, return the weekday index, calendar week of date, return the year and the week.
நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரீவியஸாகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹேவிங்கிற கிளாஸஸ் சொல்லும்போது சொல்லியிருந்தோம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஆவரேஜ் ஆஃப் ஒரு 10 வேல்யூ கொடுக்கும். இந்த 10 வேல்யூவில் வந்து நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏவிஜி ஆஃப்ங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ரிட்டன் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த ஆர்குமெண்ட். கவுண்ட்டுங்கிறது ரிட்டன் த கவுண்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் ரிட்டன். அடுத்து maximum value, return the maximum values, return the minimum value. This is the standard deviations value. This is a return the sum of, next one is return the population's standard variations. So these are the sum of the aggregate functions. ஃபைனலாக இருக்கிறது வந்து கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ கன்வர்ஷன்ஸ்ங்கிறது வந்து we can நார்மலாக வந்து நம்ம மென்ஷன் கொடுக்குற இன்டிஜருக்கு பதிலாக நம்ம வேர்க்கர்னு கொடுத்துட்டோம்னா we can the mismatch and we can get the displaying the error. ஸோ இதில் தான் 2 டைப்ஸ் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இன்டிஜர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இம்ப்ளிசிட்டுங்கிறது வந்து 1 to another டைப் வந்து ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அது வந்து இம்ப்ளிசிட் டைப்பு. இதே இது வந்து எக்ஸ்பிளிசிட்டுங்கிறது வந்து we can using ஸோ வந்து கேஸ்ட் ஆர் கன்வெர்ட் ஃபங்க்ஷன். ஸோ கேஸ்ட்டு இல்லைன்னா கன்வெர்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் சேஞ்சஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் த கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இந்த இதில் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷனில் வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன், குரூப் ஆர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன், ஃபைனலி வந்து நம்ம கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் வரும். இந்த ஸ்லைடில் வந்து ஒன்லி ஐ ஹவ் மென்ஷனிங் த ஃபங்க்ஷன்ஸுடைய நேம், அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது அதோடைய யூசேஜ் மட்டும் தான் மீன் பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு புக்ஸில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கமாண்டுக்கு we have giving on the examples. In lab timing in practical sections we have the workout on the all functions, built-in functions எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் we can working on the ஆன்லைன்லேயே நம்ம ஒர்க் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. it may be possibility to work out. பேஜ் நம்பர் 92-95 வரைக்கும் இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு மாடியூல் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட், மாடியூல் 9ல்.